Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா சிட்னி தண்டர்ஸ்க்கும் அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற பிக் பேஷ் லீகோட தேர்ட் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச செகண்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மெல்போர்ன் ரெனகேட்ஸ்க்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் இடையே நடந்த மேட்ச். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஃபுல்லாக போயிருந்தது. ஸோ ஜோயல் டேவிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோவில் வந்து மிஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிளேயர் தான் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச்லேயே நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 10 பிளேயர்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருந்தது. வில் சதர்லாண்டு டிஃபால்ட் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டே நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸு கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் கேப்டன் ஆப்ஷன், செகண்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் சாய்ஸ்னு சொல்லி ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெடிக்ஷனோட ஒரு 14 பிளேயர்ஸாக வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 17 டிசம்பர் மதியம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி 1:45 இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வென்யூ மனுக்கா ஓல் கேன்பரா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சிட்னி தண்டர்ஸோட ஹோம் கிரவுண்ட் பிக் பேஷ் லீக்ல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஹெட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 23 மேட்சஸ் வந்து 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. தண்டர்ஸ் 9 முறையும் ஸ்ட்ரைக்கர்ஸ் 12 முறையும் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. நோ ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் வந்து பேட்டர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக அதாவது பவர் பிளேலேருந்து பவர் சர்ஜ் இருக்கட்டும், டெத்தாக இருக்கட்டும், நல்ல ஷாட்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஷாட்டு, டேவிட் வார்னர், அடுத்து கிறிஸ்லின், இந்த மாதிரி ஸ்ட்ரோக் மேக்கிங் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு இந்த பிச்சை நல்லா சப்போர்ட் பண்ணும். பேஸ் அண்ட் பவுன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ பால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேசஸோட டாமினேஷன் கொஞ்சம் இனிஷியலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பிக் பேஷ் லீக் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் 23 போட்டிகள் நடந்திருக்கு. 8 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 15 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீம் டாஸ் வின் பண்ணாலுமே மோஸ்ட் ப்ராபபிளி சேஸ் பண்ண தான் விரும்புவாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. 164 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஹை ஸ்கோர் சிட்னி தண்டர்ஸ் அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 150 கீழே 7 முறை இந்த கிரவுண்டில் ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 150 169 8 முறையும், 170 189 6 முறையும், 190 மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போ ரீசெண்ட் மேட்சஸ் லாஸ்ட்டு 5 மேட்சஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 140க்கு பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வந்து ஆல் அவுட் ஆகிறாங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் வந்து கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி வின் பண்ணுறாங்க. செகண்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் 151 அடிக்கிறாங்க. செகண்ட் பேட் பண்ண டீமால் சேஸ் பண்ண முடியலை. தேர்ட் மேட்ச் 142 பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் ஸ்கோர் பண்ணுறாங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் மேட்ச் 122 பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணி ஸ்கோர் பண்ணுறாங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் பார்த்திங்க அப்படின்னா அதை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. தென் லாஸ்ட்டு 5th மேட்ச் 178 பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணி ஸ்கோர் பண்ணுறாங்க. செகண்ட் பேட் பண்ண டீமால் அதை சேஸ் பண்ண முடியல. கிட்ட வந்து மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஓவரால் நம்ம பார்க்கல ஃபஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 11 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு ஓவராலாக. செகண்ட் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 17 விக்கெட்ஸ், தேர்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா 11 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. தென் ஃபோர்த் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 17 விக்கெட்ஸ், லாஸ்ட்டாக 5th மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 13 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓரளவுக்கு டீசெண்டான மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி பேட்டர்ஸ் சைடு, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா டாப் ஆரில் ஆடக்கூடிய பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ், எக்ஸாம்பிளுக்கு மேட் ஷாட்டாக இருக்கட்டும், அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க இதே டீமில் கூட இருக்கார் டிஆர்இ ஷாட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ அவராக இருக்கட்டும், இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குள்ளே நீங்கள் சிவிசி வந்து ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு லாஸ்ட்டு 21 மேட்சஸில் 154 விக்கெட்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஈக்குவலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 87, செகண்ட் இன்னிங்ஸ் 87 அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருக்கு. பேஸ் பவுலர்ஸோட டைப்பில் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மினிமுக்கு 116 விக்கெட்டும், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மினிமுக்கும் 38 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 93 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 47 பேட்டிங் ஃபர்ஸ்ட்லையும், 46 பார்த்திங்க அப்படின்னா 47 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும், 46 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. 2 பவுலிங்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அதனால தான் நான் வந்து மைண்டில் வச்சே சொல்கிறேன், ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டரை நீங்கள் உங்கள் டீமில் பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த மேட்ச்க்கு கொடுக்கறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது.
ஸ்பின்னர்ஸோட டைப்பு ஆஃப் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லெக் பிரேக் 53 விக்கெட்ஸும், சைனாமே 4 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 13 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு 3 பிளேயர்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா லெக் பிரேக் பவுலர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ தன்வீர் சங்கா அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்கார். அது போக கேமரான் பாய்ஸ், லியோடு போப் அப்படின்னு சொல்லி 3 லெக் பிரேக் பவுலர்ஸ் டாமினேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நம்பர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் வெனியூவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறைய வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆஃப் பிரேக்கில் கிறிஸ் கிரீன் மட்டும்தான் ப்ளே பண்ணுறாரு. ப்ளஸ் மேட்ச் ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்காக ப்ளே பண்ணுறாரு. என்னதான் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக் மேட்ச் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவேன். ஸோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ் உண்மைதான். 15 ரன்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிட்னி தண்டர்ஸ் வந்து இதே கிரவுண்டில் ஆல் அவுட் ஆகிருக்காங்க. ஸோ 2 years பிஃபோர் 2022 சம்திங் நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல் அவுட் ஆகிருந்தாங்க. இந்த 2 டீமுக்கும் இடையே நடந்த மேட்ச்சில் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக செகண்ட் பேட் பண்ண சிட்னி தண்டர்ஸ் 15 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மேட்ச்சில் ஹென்ரி தாண்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியாக போல் பண்ணி 6 விக்கெட் ஹால் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிட்னி தண்டர்ஸில் சாம் கான்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறாரு வார்னர் கூட. ஸோ கேமரான் பேன்க்ராஃப்ட், சாம் பில்லிங்ஸு, ஒலிவர் டேவிஸ், ஷர்ஃபின் ருதர்ஃபோர்ட், டேனியல் சாம்ஸு, கிறிஸ் கிரீன், வெஸ் சேகர், லாக்கி ஃபெர்குசன், தன்வீர் சங்கா பார்த்தீங்க அப்படின்னா தண்டர்ஸோட பிளேயிங் லெவன் வந்து இருக்காங்க. ஸோ தண்டர் டீமு இந்த பர்டிகுலர் சீசனில் பேலன்ஸ்டாக இருக்காங்க. ஒரு சூப்பரான பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ், மீடியம் பேஸ் போடக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் 2 பேர் வச்சுருக்காங்க. பியூர் பேட்டர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் வச்சுருக்காங்க. டெத்தில் போல் பண்ணக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி இருக்கக்கூடிய வெஸ்ஸேகர், லாக்கி ஃபெர்குசன் சொல்லி ஸ்பின் யூனிட்டில் தன்வீர் சங்கா, கிறிஸ் கிரீன் அப்படின்னு சொல்லி ஒரு பேலன்ஸ்டு டீமாக இந்த பர்டிகுலர் சீசனில் தெரிய வராங்க. ஸோ பார்க்கலாம் BBL 14 ட்ராஃபி வந்து தண்டர்ஸ் வந்து வின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம பேச வேண்டிய பிளேயரில் ஃபஸ்ட்டு டேவிட் வார்னர். ஒரு 2 வருஷம் முன்னாடி 3-4 வருஷம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன்சி பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஆஸ்திரேலியா போர்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெடியூஸ் பண்ணி ஸோ கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா தண்டர்ஸ்க்காக ப்ளே பண்ணுறாரு. இந்த சீசன் ஃபுல்லாக ப்ளே பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்காது. அதாவது ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடந்த டெஸ்ட் மேட்ச்சில் போய் கமெண்ட்ரி பண்ணுறது, அந்த கிரவுண்டில் நிற்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைட்டாக வந்து மேட்ச் ஆடவும் செய்வார். இது வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக அந்த அளவுக்கு ப்ரெஷர் எடுத்துக்கிட மாட்டாங்க, ஜாலியாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறது இதை பார்க்கலே நமக்கு தெரிய வருது. ஸோ நியூ பால் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டீமில் டேனியல் சாம்ஸும் அவர் கூட கிறிஸ் கிரீனும் பார்த்தீங்க அப்படின்னா போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது பவர் பிளே ஓவர்ஸில். ஸோ மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் தன்வீர் சங்கா, லாக்கி ஃபெர்குசன் வந்து போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் டெத்தை பொறுத்த வரைக்கும் டேனியல் சாம்ஸும் வெஸ் சேகரும் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து யாரெல்லாம் போல் பண்ணுவா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேனியல் சாம்ஸ், 2வது லாக்கி ஃபெர்குசன், 3வது தன்வீர் சங்கா, 4வது கிறிஸ் கிரீன். ஸோ வெஸ்ஸேகர் பொறுத்த வரைக்கும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட பிளேயர். ஸோ போன சீசன்லேருந்து எல்லா சீசனும் பார்த்தீங்க அப்படின்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்காகவே ப்ளே பண்ண பிளேயர். இந்த சீசன் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாரு. நிறைய வீக்னஸ் கண்டுபிடிச்சிருப்பார் போன சீசன் வரைக்கும் ப்ளே பண்ண ரீசனுக்காக. ஸோ அவரோட ஃபேண்டசி வேல்யூ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ருதர்ஃபோர்டுக்கு சம் ஓவர்ஸ் வந்து ஷேர் ஆகும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போது சாம் கான்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஆடினது கிடையாது, ஆவரேஜும் பெருசாக இல்லை. ஸோ பேட்டிங் செகண்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீசெண்டாக 19 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் பேட்டிங் ரேராக ட்ரை பண்ணுங்கள், கிராண்ட் லீக் பிக்கு வரலாம். ஸோ டேவிட் வார்னர் பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் ஆடி 13 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ வென்யூ பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ஆவரேஜ் 30+ வச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸுமே நம்ம வந்து வார்னர் ட்ரை பண்ணலாம். ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக வார்னருக்கு கஷ்டம் கொடுக்குற அளவுக்கான போலர்ஸ் யாரும் இல்லை. ஸோ அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை நம்ம கம்பேர் பண்ணல, தண்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக தெரிய வராங்க. ஸோ வார்னர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு VCR கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சனாக தெரிய வராரு. நெக்ஸ்ட்டு கேமரான் பேன்க்ராஃப்ட். உங்களுக்கு வந்து சேஃபான பிளேயர் வேண்டாம், நான் வந்துட்டு ஹை பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்லேயே நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா CVC ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பேன்க்ராஃப்ட்டுக்கு கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அவரோட ஃபஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் 37. இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக இந்த வென்யூ 2லேயுமே நல்லா ஆடிருக்காரு. ரீசெண்டாகவும் நல்லா டச்சில் இருக்கார் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கில் பேன்கிராஃப்ட் விசிஆர் கேப்டன் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு சாம் பில்லிங்ஸோட ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் வந்து நல்லா இருந்திருக்கு. இவரும் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். ஸோ கேமரன் பேன்கிராஃப்ட்டுக்கும் சாம் பில்லிங்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து அந்த விக்கெட் கீப்பிங் தான். ஸோ விக்கெட் கீப்பிங் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பில்லிங்ஸ்க்கு ஒரு 2-3 கேச்சஸ் ஒரு ஸ்டம்பிட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பேன்கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அது கிடைக்காது. பட் லாஸ்ட்டு மேட்ச்சு 79 ரன் பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு சாம் பில்லிங்ஸு இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒலிவர் டேவிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், மீடியம் பேஸ் போல் பண்ணுவார். பட் இந்த சீசன் போல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அது எந்தளவுக்கு கொண்டு போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் பியூர் பேட்டரு, ஸோ சேஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பேக்டராக இருப்பார். பவர் சர்ஜில் பேட் பண்ணார் அப்படின்னா ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆடக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி இருக்குது. ஸோ ஹிட் ஆர் மிஸ்டேக் ஆப்ஷனில் நீங்கள் ஒரு 25 ரன்ஸுங்கிறத மைண்டில் வச்சு ஒலிவர் டேவிஸை யோசிச்சு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஷெர்ஃபன் ருதர்ஃபோர்டு, ஸோ வெஸ்ட் இண்டீஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக செஞ்சுரிலாம் ஸ்கோர் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கன்சிஸ்டன்சியாக ஆடி இருக்காரு. ஒன் டே கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இவர் நம்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நேராக இருக்குது. 80க்கு மேலே ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் T20 கிரிக்கெட் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இருந்தாலும் 2 ஓவர் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து ருதர்ஃபோர்டுக்கு இருக்குது. ஸோ ரிஸ்கி பிக் தான், பட் ஒர்த்தான பிக் அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. போத் இன்னிங்ஸுமே என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிக் பண்ணலாம். ரிஸ்க்கான ஸ்மால் லீக் பிளேயராக இந்த மேட்ச்சுக்கு தெரிய வராது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேனியல் சாம்ஸே ஆஸ் யூஸ்வல் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போலிங் அப்படின்னா சிவிசி, சேஃபான கேப்டனும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு விசி பார்த்திங்க அப்படின்னா டேனியல் சாம்ஸ் தான். ஸோ கிறிஸ் கிரீன் பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் பெருசாக இல்லை இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக இருக்கட்டும். இந்த கிரவுண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 16 மேட்ச்சுக்கு 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக நிறைய மேட்ச் வந்து விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 11 மேட்சஸ்க்கு மேலே ப்ளே பண்ணி 6 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசனில் கன்சிஸ்டன்சியாக ட்ரீம் டீமில் வந்துட்டு இருந்தார். அதுக்கான ஒரு சின்ன ரீசன் வந்து நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன். இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் சீசனில் கிட்டத்தட்ட தண்டர்ஸ்க்கு கேப்டன்சி பண்ணியிருந்தார். 17வது ஓவர் 18வது ஓவர் வந்து இவர் போல் பண்ணுவார். ரீசன் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடியே 10வது ஓவருக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்போனட் பார்த்திங்க அப்படின்னா பவர் சர்ஜ் அப்படிங்கிற ஓவர் வந்து எடுப்பாங்க. ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ஒரு 2 ஓவருக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபீல்டர் தான் வெளியே நிற்கணும். 10வது ஓவருக்கு மேலே இது எப்போனாலும் எடுத்துக்கலாம் 16வது ஓவருக்குள்ளே. ஸோ அந்த டைமில் அவங்க டீமோட முக்கியமான பேஸ் போலர்ஸ் போல் பண்ணுற ரீசனுக்காக கிறிஸ் கிரீன் தான் பார்த்திங்க அப்படின்னா டெத்தில் போல் பண்ணுவார். ஸோ டெத்தில் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போல் பண்ணையில் விக்கெட் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். 2 6 போனாலும் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வந்துட்டு இருந்தார். ஸோ வார்னர் கேப்டன்சியில் அந்த ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு மேட்ச் மூவ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வெஸ்டேகர். எப்போவுமே வெஸ்டேகர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீசெண்டாக பேட்டை விடுவார். பட் பவுலிங்கில் கான்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கும். அவரோட பழைய டீமுக்கு அகேன்ஸ்டாக எந்த அளவுக்கு பவுலிங் பண்ண போகிறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்பர்ஸ் பெருசாக இல்லை இந்த வென்யூவில். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பவுலிங் டெத் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ரீசனுக்காக நம்பிக்கையாக நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அந்த 15 ரனில் தண்டர்ஸ் ஆல் அவுட் ஆனாங்க நான் மேலே சொன்ன மேட்ச்சில் இவர் வந்து இந்த கிரவுண்டில் 3 விக்கெட் கிட்டே எடுத்திருந்தார். நெக்ஸ்ட் லாக்கி ஃபெர்குசனோட ஃபஸ்ட்டு பிக் பேஷ் லீக் மேட்ச்சு. ஸோ குவாலிட்டியான பவுலரு. கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நல்லாவே சூட்டபிள் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரீசெண்ட் டேஸில் வேர்ல்டு கிரிக்கெட்டில் எக்ஸ்பிரஸ் பேஸ் போடக்கூடிய ஒரு T20 பவுலரில் டாப்பில் இருக்கக்கூடியது ஃபெர்குசன் தான். இது யாருக்குமே தெரியாத உண்மை. லாஸ்ட்டு நம்பர்ஸ் எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபெர்குசனோட நம்பர்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. மேட்ச்சுக்கு மேட்ச் நல்லா எக்கனாமிக்கலாக போல் பண்ணுறாரு. 2-3 விக்கெட் வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக எடுக்காரு. ஸோ நாளைக்கு மேட்ச்சுக்கு செகண்ட் பவுலிங்கில் டிஃபால்ட்டு கேப்டனாக நீங்கள் கிராண்ட் லீகில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து தன்வீர் சங்கா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் தண்டர்ஸ் டீமில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். செகண்ட் பவுலிங்கில் நீங்கள் தன்வீர் சங்காவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் ஃபஸ்ட் பவுலிங்லேயுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 68% மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போது சிட்னி தண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் ஆன பிளேஸில் நான் வார்னர் பேன்கிராஃப்ட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா பில்லிங்ஸ்னு சொல்லி பேட்டர்ஸ்லையும், டேனியல் சாம்ஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெர்குசன் தன்வீர் சங்கான்னு சொல்லி பவுலர்ஸ்லையும், ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஷெர்ஃபன் ருதர்ஃபோர்டையும் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மேட்ச்சுக்கு இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜ்லேருந்து ட்ரீம் டீமில் அதுக்கான சான்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா லாக்கி ஃபெர்குசன் வந்து அதிக பர்சன்டேஜ் ட்ரை பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் ஏகருக்கு ஒரு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பேன்கிராஃப்ட். ஸோ இந்த 2 பிளேஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கம்மியான பர்சன்டேஜ்லேருந்து ட்ரீம் டீமில் அதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த நெக்ஸ்ட் இப்போ அல்லியர் ஸ்ட்ரைக்கர்ஸோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேட் ஷாட் டிஆர் ஷாட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. கிறிஸ் லின்னு, ஜாக் வெதர்ல்டு, ஸோ ஜெமி ஓவர் 10, ஃபேபின் ஆலனு, ஹாரி நீல்சன், ஜேம்ஸ் பேஸ்லி, ஹென்ரி தாண்டன், கேமரன் பாய்ஸ், லியோடு பாப்புன்னு சொல்லி ஸ்ட்ரைக்கர்ஸோட பிளேயிங் லெவன் அமைஞ்சிருக்கு. பட் ஆப்போசிட் டீம் கூட கம்பேர் பண்ணல பெருசாக ஸ்ட்ரென்த் இல்லாட்டாலும்
எக்ஸ்பீரியன்ஸான டீம். கன்சிஸ்டன்சியாக லாஸ்ட் 2 சீசனாக பார்த்தீங்க அப்படின்னா ஆடி கொடுத்துருக்காரு. ஆரஞ்சு கேப் ஹோல்டராக பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஷாட் வந்து இருந்திருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமை நம்ம குறைச்சி எடை போட முடியாது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், இது வந்து அவே கேம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பால் பவுலர்ஸில் இந்த பர்டிகுலர் டீமுக்கு ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஹென்ரி தாண்டன் அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜெமி ஓவர்டன் வந்து பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. எந்த ஒரு வேர்ல்டு கிரிக்கெட் லீக்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜெமி ஓவர்டனை அதிக ப்ரைஸ் கொடுத்து பிக் பண்ணுவாங்க. ஸோ டீம்லேயும் எடுப்பாங்க, பட் ஓவர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, பேட்டிங்லேயும் லேட்டாக இறக்குவாங்க. இங்கிலாந்து டீமே, இன்டர்நேஷ்னல் இங்கிலாந்து டீமே அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஓவர்டனுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தாண்டன் அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா பேஸ்லி ஒரு எக்ஸ்ட்ரானரியான எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்த பவுலரு. ஸோ பிரிஸ்பேன் ஹீட்டுக்காக லாஸ்ட் 2 சீசனாக பவுல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்குமே இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராரு. மிடோஸ் பொறுத்த வரைக்கும் கேமரன் பாய்ஸ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லியாட் போப் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பவுல் பண்ணக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஹென்ரி தாண்டன், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கேமரன் பாய்ஸ், மூணாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் பாஸ்லி. இந்த 3 பவுலர்ஸும் அவங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸை பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு நிறையவே இருக்குது. ஸோ ஃபேபியன் ஆலன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 ஓவர்ஸ் வரைக்கும் தள்ளுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஜேமி ஓவர்டன் பார்த்திங்க அப்படின்னா அதிக ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இவங்க எல்லாத்த விட மேட்ச் ஆட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஃபுல் ஓவர்ஸ் கோட்டாவும் முடிக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, கொஞ்சம் ரிஸ்க்கான மேட்ச் தான், இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஷாட்டு, டிஆர்ஏ ஷாட்டு 2 பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து நல்லா இருந்திருக்கு. குறிப்பாக மேட்ச் ஷாட்டு லாஸ்ட்டு 3 மேட்ச் இந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக சேசிங்கில் ஒரு 65, ஒரு 75, ஒரு 62 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 3 மேட்ச்சுமே 50+ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அதில் 2 மேட்ச் வந்து நாட் அவுட்லேயும் முடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. பவுலிங்லேயும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மால் லீக்கில் ஒரு டிஃபால்ட்டான கேப்டன் நீங்கள் மேட்ச் ஷாட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஆர்ஏ ஷாட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் தான், பேட்டிங்கில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணையில் பவுலிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் 2 சீசனாக இவரை பெருசாக ட்ரை பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டின். ஸோ டிஃபால்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அகெயின்ஸ்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா சிட்னி தண்டர்ஸ் 40 ரன் ஆவரேஜ் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில், 37 ரன் ஆவரேஜ் வந்து செகண்ட் பேட்டிங்கில் வச்சுருக்காரு. ஸோ இந்த கிரவுண்ட்லேயும் எக்ஸ்ட்ரானரியாக ஆடி இருக்காரு. ரொம்ப 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 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர். ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர் தான், பட் ஹிட்டார் மிஸ்டேக் கிடையாது. ஸோ மிடில் நல்லா ஆடி கொடுப்பார், பிக்கஸ்ட் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் சிவிசி கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜாக் வெதல்டு பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு டீசன்ட் லெஃப்ட் ஹேண்டர், ஒரு 2 பால் ஆடக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரானரியான பிளேயரு. ஸோ 30 ரன் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நீங்கள் சேசிங்கில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஜெமி ஓவர்டன். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டுகெட்டில் 2 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு, வென்யூவில் ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஹெட்டுகெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அது 5மே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கில். இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு, அந்த 3 விக்கெட்டுமே ஃபஸ்ட்டு பவுலிங்கில். ஸோ ஃபஸ்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ஜெமி ஓவர்டனுக்கு நீங்கள் சிஆர்விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்கேஸ் செகண்ட் பவுலிங் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு அஸ் பிளேயராக பிக் பண்ணுங்கள், பட் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஓவர்டன் வந்து அங்கே எப்படி ருதர்ஃபோர்ட் சொன்னமோ அதே மாதிரி இங்கே ஓவர்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபேபியன் ஆலனோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆகுமா? ஏன்னா 2 லெக் பிரேக் பவுலர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 பேஸ் பவுலர்ஸில் யாராவது ஒருத்தர் உட்கார வச்சுட்டு லியாம் ஹேச்சர் அப்படி இல்லைனா நாதன் மெக்காண்ட்ரில்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ சிட்னி தண்டரோட பிளேயரு. ஸோ அவரை ப்ளே பண்ண வைக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எது எப்படியோ பாய்ஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா போப்புக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஃபேபியன் ஆலன் செகண்ட் பவுலிங் பண்ணையில் நீங்கள் உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹாரி நீல்சன் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். மொத்த 22 பிளேயர்ஸில் ஃபஸ்ட்டான யாரை போகிற ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னா நீல்சன்ட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்பர்ஸ் பெருசாக இருக்காது, ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. இந்த டாப்பில் இருக்கக்கூடிய 6 பிளேஸும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாப் ஆனாங்க அப்படின்னா மட்டுமே நீல்சன் வந்து ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி வந்தாலுமே ஒரு 20 ரன்ஸ் தான் அடிப்பார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது.
ஜேம்ஸ் பேஸ்லி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் bowling வந்து ரொம்ப எஃபெக்டிவான பிளேயரு, கொஞ்சம் டீசென்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னே சொல்லலாம். பட் ஃபஸ்ட்டு bowling ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார். ஃபஸ்ட் bowling பண்ணையில் மட்டும் உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹென்ரி தாண்டன் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த கிரவுண்டில் 2 மேட்ச் ஆடி 6 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. ஸோ அந்த 6 விக்கெட்டுமே செகண்ட் bowlingல எடுத்திருக்காரு. ஹெட் விக்கெட் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்திருக்கு. ஸோ செகண்ட் bowling ஹென்ரி தாண்டன் ஸ்ட்ரைட்டாகவே சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் கேமரன் பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். செகண்ட் bowling சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அங்கே எப்படி தன்வீர் சங்காவோ அந்த மாதிரி நீங்கள் கேமரன் பாய்ஸ் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லியாட் போப் ஹெட் விக்கெட் பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. 11 விக்கெட்ஸ் கிட்ட இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக எடுத்திருக்காரு. பட் வெளியில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, லோ பர்சன்டேஜ் தான் இருக்கார். பட் இருந்தாலும் கிராண்ட் லீகில் ரொட்டேஷனில் போங்க. நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் 11s ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போனன்ட் டீமோட பேலன்ஸ் பொறுத்து நம்ம வந்து இவரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இன்றைக்கி மேட்ச்சில் ஜோயல் டேவிஸ் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 3 ஓவர் போல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போனாரோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு அன்பிரடிக்டபிள் பிளேயராக ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான அளவு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் ஆன பிளேஸில் மேட்ச் ஷாட்டு கிறிஸ் லின் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு பிக்காக தெரிய வராங்க. ஜெமி ஓவர்டனு, ஸோ ஹென்ரி தாண்டன், கேமரன் பாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 பிளேயர்ஸ் கிட்ட பிக் பண்ணியிருக்கோம். ஸோ 6வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் டி ஹாரிஸ் ஷார்ட்டை பொறுத்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 7வது ஆப்ஷன் ஜேம்ஸ் பேஸ்லி அப்படின்னு சொல்லி நான் வந்து பிக் பண்ணிக்குவேன். ஸோ லோ பர்சன்டேஜில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸில் இந்த மேட்ச்சுக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெமி ஓவர்டன், 2வது பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் லியாட் போப் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேப்டன் செலெக்ஷனில் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் மேட் ஷாட்டு, வார்னர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேனியல் சாம்ஸ் அப்படின்னு சொல்லி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ மேட் ஷாட் கேப்டன், டேனியல் சாம்ஸ் வைஸ் கேப்டன் போகிறது பெஸ்ட் டீமாக இருக்கும் ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும். ரிஸ்கி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கேமரன் பாய்ஸு, கிறிஸ் லின்னு, சாம் பில்லிங்ஸு, ஓவர்டன், தாண்டன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்க. பாய்ஸ் செகண்ட் போல் பண்ணால், லின் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால், பில்லிங்ஸும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தண்டர் சைடு நீங்கள் வந்து சிஆர்விசி கொடுத்துக்கலாம். ஓவர்டன் ஃபஸ்ட்டு bowling பண்ணால் மட்டும், தாண்டன் செகண்ட் bowling பண்ணால் மட்டும் சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணிச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். கிரியேட் பண்ணிச்சுக்கக்கூடிய பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் கேமரன் பேன்கிராஃப்ட் மட்டும்தான் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் டேவிட் வார்னர், கிறிஸ்லின் அப்படிங்கிற மாதிரி 2 பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேட் ஷாட்டு, ஃபேபின் ஆலன், டேனியல் சாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி 3 பிளேயர்ஸும். பவுலர்ஸில் கேமரன் பாய்ஸு, ஜேமி ஓவர்டன், லாக்கி ஃபெர்குசன், ஹென்ரி தாண்டன், தன்வீர் சங்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸில் ஃபஸ்ட்டு ஜெமி ஓவர்டன் பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் ஸ்லாட்டில் இருந்து நமக்கு ஒரு ஆல்ரவுண்டராக கிடைக்காரு. ஒரு சிஆர்விசி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேனியல் சாம்ஸு, ஃபேபின் ஆலனு, மேட் ஷாட்டு, இது கூட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ருதர்ஃபோர்டு கூட பிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய ரிஸ்க் இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹென்ரி தாண்டன், 2வது ஜெமி ஓவர்டன், 3வது ஃபேபின் ஆலன், 4வது கிறிஸ்லினுக்கு ஒரு வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ ஆஃப்டர் லைனப் கிளியர் கட்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீயாக ஐடியாஸ் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.